நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். எவனோ ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னதை நம்புவ? என் தங்கச்சி சொல்றதை நம்ப மாட்டியா? யாரோ சொல்றதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் அடிச்சு உன் புருஷன் யாருன்னு கேட்டு அடிக்கிறிய. இதெல்லாம் ஒரு பெத்த அப்பா பண்ற காரியமாயா? பெத்த அப்பம் கேட்காம பக்கத்துக்காரனா வந்து கேட்பான். அறிவு கேட்டவன் எல்லாரையும் ஏமாத்திருக்காடா. மாமா, நீங்க சொல்ற மாதிரி சக்திக்கு திருடுதனமா கல்யாணம் நடந்திருந்தா அவ கழுத்துல தாலி இருக்கணும்ல. அப்படி ஏதாவது இருக்கா பாருங்க. பாவம் சக்தி எப்பவும் போலதான் இருக்கா. நீங்க தான் அவளை தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருக்கீங்க. யோ, ருத்ராம வீட்டுல ரொம்ப வருஷம் விசுவாசமா வேலை பாக்குறேன்னு அடிக்கடி பெருமை பத்திட்டு இருந்தியே, அங்கதானே சக்தியை வேலை செய்யறா. அவங்க சக்தியை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க, எல்லா விஷயத்திலையும் நம்புறாங்க. பூமி சாரும் அப்படிதான். ஆனா பெத்த அப்ப நீ சொந்த மகளை சந்தேகப்படுற, உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஏய் அடச்சி வாய் முடியா. இங்க பாரு, சக்தி மேல எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது. நீ எங்க 2 பேருக்கு அப்பாங்கிற தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இனிமே என் தங்கச்சியை கை நீட்டு அடிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஏய், இவளுக்காக என்னையே மரியாதை இல்லாம பேசுறல்ல? இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. போறேன்டா, உங்க எல்லாருக்கும். எனக்கு கல்யாணமானது உண்மைதானே. என் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறேன். உன்கிட்ட கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. என்ன மன்னிச்சிருங்க. சிவா, என்ன சிவா, ஏதோ ரொம்ப குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? இல்ல, நேற்று ஒரு பார்ட்டியில கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். உன்கிட்ட காஃபி கேட்டேன், நீ எடுத்துட்டு வந்து கொடுத்த. அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு நான் எப்படி வந்தேன், தூங்கினேன், எதுவுமே ஞாபகத்துல இல்லை. நீ வீட்டுக்குள்ள வரப்பவே எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்ன. காஃபி குடிச்சதும் அப்படியே சோஃபால சாஞ்சிட்டேன். அப்புறம் நான் தான் ரொம்ப சிரமப்பட்டு உன்னை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்து பெட்லயே படுக்க வச்சேன். நீ வரப்ப வீட்டுல நான் மட்டும்தான் இருந்தேன். வீட்டுல அனிதா இவ மட்டும்தான் இருந்தேன்னு சொல்றா. ஆனா நம்மளுக்கு சக்தி இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அனிதாவை சக்தின்னு நினைச்சு போதையில உண்மையெல்லாம் சொல்லிட்டோமா? ஷோ, என்ன பண்ணி தொலைச்சோன்னு தெரியலையே. என்ன சிவா, ஏன் முகமெல்லாம் இப்படி வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு? என்னன்னு எனக்கே தெரியல. நான் எதுவும் தேவையில்லாம வளர்னேனா? அந்த வேலைக்காரி சக்தின்னு நினைச்சு என்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பியோன்னு தான் இப்படி எல்லாம் கேக்குறேன். அவளை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துட்டேன். சொல்லு அனிதா, நான் எதுவும் தேவையில்லாத விஷயத்த பேசிட்டேனா? ஆஹா,
அப்படியெல்லாம் நீ எதுவும் பேசல சிவா. ஏதோ புரியாத மாதிரி என் ஷோல்டர்ல சாஞ்சுக்கிட்டு ஏதோ உளறிட்டே இருந்த, அவ்வளோதான். உன் தோல்ல சாஞ்சேனா? ஆமா. அப்படின்னா நான் என்ன சிவா, ஏன் இப்படி திக்கி தடுமாறுற? இல்ல, நான் உன் தோல்ல சாஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்றேன். அந்த நேரத்துல உன்னை ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்ல மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரியோ ஏதாவது நடந்துக்கிட்டேனா? இவனோட பயம் நிச்சயம் நமக்கு ஒரு நாள் யூஸ் ஆகும். சொல்ல நீ எதுவும் தப்பா? நீ பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கா? நீ அப்படின்னா நான் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கேன், அப்படிதானே? ஆஹா, அப்படிலாம் நீ என்கிட்ட எதுவுமே தப்பா நடந்துக்கல சிவா. நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் கூலாரு. நீ சொல்றது உண்மைதானே? வேற எதுவும் தப்பா? சிவா, நான் தான் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் உன்னை நீயே போட்டு குழப்பிக்கிற? எங்க பாரு, நீ முதல்ல போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம டிஃபன் சாப்பிடலாம். உட்காருங்க மேடம். வணக்கம் சார். உட்காருங்க சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். சார், எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி குவாலிட்டி கம்மியான ஃபுட் ஐட்டம்னு நீங்கள் எடுத்துகிட்டு போன பொருளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நாங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அது விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த பெட்டிஷனை நாங்கள் எங்கள் ஹையர் ஆஃபீஸருக்கு அனுப்பியிருக்கோம். அதை அவர் பார்த்துட்டு ரிசல்ட் சொல்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மாதம் ஆகும். என்ன சார் சொல்கிறீங்க? 2 மாதம் ஆகுமா? ஆமாம் சார். சார், நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வந்த அன்னைக்கு நாங்கள் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண ஃபுட் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருந்ததுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்த பொருளில் மட்டும்தான் பிரச்சனை. அதைத்தான் எங்களுக்கு எதிரானவங்க யாரோ அப்படி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தயவு பண்ணி ரெஸ்டாரண்ட்டை ரீஓபன் பண்றதுக்கு உடனே பெர்மிஷன் கொடுங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? உடனே பெர்மிஷன் கொடுக்கணுமா? சாரி மேடம், இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். சார், 2 மாசம் வரைக்கும் எங்க பிசினஸை எங்களால் ரன் பண்ண முடியலன்னா எங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அது மட்டும் இல்ல, எங்க கஸ்டமர்லாம் வெளியில போயிடுவாங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சார் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ப்ராப்ளம். சாரி மேடம், உங்கள் ரெஸ்டாரண்ட்டை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலான்னு எனக்கு மேலே இடத்துலேருந்து உத்தரவாதம் தந்தா தானே மேடம் நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும். நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. இது சம்பந்தமா நான் இப்பவே ஃபுட் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். அவருக்கு நம்மள பத்தியும் தெரியும், நம்ம பிசினஸ் நேர்மையை பத்தியும் தெரியும். நிச்சயமா நம்ம இக்கட்டான சூழ்நிலையை அவர் புரிஞ்சுப்பாரு. ஒரு நிமிஷம். அருண், நீ எப்படி பாங்க? சார், உங்க விஷயமா தான் பேச வந்திருக்கேன். ஏன் விஷயமானா புரியல அருண். உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உணவுப் பொருள் எல்லாமே கெட்டு போனதுன்னு தானே சார் சீல் வச்சாங்க? ஆமா. அதெல்லாம் உங்களுக்கே தெரியாம நடந்த சதிங்கிற ஆதாரத்தை இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் ஆபீசர்கிட்ட கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். என்ன சொல்ற அருண்? நீ சொல்றது உண்மையா? ஆமா சார். ஆமாம், நீங்கள் யார் சார்? அப்படி என்ன ஆதாரத்தை என்னோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்க? சார், என் பேர் அருண். சாரோட ரெஸ்டாரண்ட்ல நான் கொஞ்ச நாள் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சாரை பத்தி நல்லாவே தெரியும். கஸ்டமர் கொடுக்குற ஃபுட் எதுவா இருந்தாலும் குவாலிட்டியா கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு. வழக்கமா நாங்க ஒரு பெரிய ஹோல்சேல் கடையில தான் ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி அசோக் பில்லர் வழியா கொண்டு வருவோம். அதுல எனக்கு சந்தேகமா இருந்ததுனால டிராஃபிக் போலீஸா வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்லி அந்த வழியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க சொன்னேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற வழியில எங்க வண்டியை யாரோ 4 பேர் வழி மறிச்சு டிரைவரை அடிச்சு துரத்திட்டு எங்க வண்டியில இருந்த பொருள் எல்லாத்தையும் அவங்க வண்டிக்கு மாத்திட்டு
அவங்க எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வண்டியில மாத்தி வச்சுட்டாங்க. நானும் விசாரிச்சு பார்த்ததுல ரெஸ்டாரண்ட் கேட்டுக்கு வெளியில இருந்த கவர்மெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜும் அசோக் பில்லர் ரோட்ல இருக்கிற ஃபுட்டேஜும் அப்புறம் எங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஹோட்டல் ஃபுட்டேஜ்னு இந்த 3 ஃபுட்டேஜையும் பார்க்கும்போது அதே நாள்ல அதே ஆளுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் பொருள் எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. அந்த பொருளை தான் நீங்க சீஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கும் சீல் வச்சிருக்கீங்க. அந்த ஃபுட்டேஜை என் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட கொடுத்தாரு. அதை நான் எடுத்துக்கிட்டு போய் உங்க ஹையர் அஃபீஷியல் கிட்ட காட்டினேன். அவரும் அதை பார்த்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் மேல எந்த தப்புமே இல்லை, அவர் எதிரிங்களோட சூழ்ச்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்பவும் திறக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. அந்த விஷயமா தான் சார் நான் உங்களை பார்க்க வந்தேன். வந்தா சார் இங்கே தான் இருக்காரு.